ஹிந்தியில் 3 எழுத்து வார்த்தைகளை வாசிக்க கற்றுக்கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில இன்றைக்கு நாம் பார்க்க போவது அடுத்த எழுத்து ஏ என்கிற ஒலியோடு கூடிய 3 எழுத்து ஹிந்தி வார்த்தைகள். ஹிந்தி வார்த்தைகளை உச்சரிப்பதற்கான விதிகள் இருக்கிறது. ஏற்கனவே நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்திவிட்டு நான் தொடர்ந்து உங்களுக்கு 3 எழுத்து வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கும்படி விரும்புகிறேன். 3 எழுத்து வார்த்தைகளில் நடு எழுத்து மாத்திரை இல்லாமல் வந்தால், கடைசி எழுத்து நெடிலாக வந்தால், இந்த நடு எழுத்தை மெய்யெழுத்தாக உச்சரிக்க வேண்டும். இது முதலாவது விதி. 2வது விதி வந்து 2ஆம் எழுத்து எப்படி இருந்தாலும் சரி, குறிலா இருந்தாலும் சரி, நெடிலா இருந்தாலும் சரி, மாத்திரை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் 3வது எழுத்து குறிலாக வரும் பட்சத்தில், மாத்திரை இல்லாமல் வரும் பட்சத்தில் 3வது எழுத்தை நீங்க மெய்யெழுத்தா உச்சரிக்கணும். நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். அதை வைத்து நீங்கள் ஏ மாத்திரையோடு கூடிய 3 எழுத்து வார்த்தைகளை படிக்க கற்றுக்கொள்ளுங்கள், வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஹிந்தியில வந்து இந்த ஏ அப்படின்றது வந்து பாருங்க, இப்படி எழுதுவாங்க. இதான் ஏ. இந்த ஏ எழுத்தை குறிக்கிற ஒலிக்குறி, அதாவது அந்த சிம்பல் என்ன அப்படின்னா, இந்த ஒற்றை கொம்பு போட்டு இப்படி இருக்கும். இங்க கீழே எழுத்து இருக்குதும், அந்த எழுத்துக்கு மேல இந்த மாதிரி ஒத்த கொம்பு போட்டிருந்துச்சு அப்படின்னா, அதை வந்து ஏ அப்படின்னு சேர்த்து வாசிக்கணும். நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கிற மாதிரி ஹிந்தியில ஏ என்கிற குறில் எழுத்து இல்லை. அதாவது இந்த ரி அப்படின்ற எழுத்துக்கு அப்புறம் ஏ, ஐ, ஓ, ஔ அப்படின்னு எல்லாமே நெடிலாகத்தான் வருகிறது. அதனால ஓ என்கிற குறில் சவுண்டும் ஏ என்கிற குறில் எழுத்தும் ஹிந்தியில கிடையாது. அதனால இது வந்து நெடில் எழுத்து ஏ என்றுதான் நாம் வாசிக்க போகிறோம். சரி, வாங்க உங்களுக்கு எப்படி வாசிக்கிறதுன்னு சொல்றேன். சில நுணுக்கமான விஷயங்கள் இதுல இருக்குது. அதை கவனித்து ஹிந்தி வார்த்தைகளை வாசிக்க கற்றுக்கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சரி பாருங்க, இது வந்து ஹா, மே, ஷா, ஹமேஷா. இது சா, வே, ரா, சவேரா. ஆ, இப்பு, நே. நடு எழுத்து மாத்திரை இல்லாமல் வருது. அதனால இதை அப்படியே வாசிக்கணும். இதை மெய்யெழுத்தா படிக்கணும். அப்ப ஆ, இப்பு, நே, அப்னே. அடுத்தது ரே, இஷ், ம. அப்ப இதை வந்து 2 எழுத்து குறிலா வந்திருக்குது. அப்ப கடைசி எழுத்தை மெய்யெழுத்தா படிக்கணும். அப்ப ரேஷம், ரேஷம். அடுத்தது கே, இர், லா, கேரளா, கேரளா அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஹிந்தியினுடைய உச்சரிப்பு விதிப்படி அதை வந்து கேரளா அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது ஹா, மா, ரே, ஹமாரே. பா, ஹா, லே. அப்போ இந்த ஹா என்கிற எழுத்து நடுவுல வந்து 2வதாக வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து சாதாரண எழுத்தாக, அதாவது மாத்திரை இல்லாத எழுத்தாக இருந்தால் இந்த பாவை பே அப்படின்னு படிக்கணும். அப்ப இது வந்து பகலே கிடையாது, பெஹலே, பெஹலே அப்படின்னு வரும். பெஹலே. அடுத்தது வே, தா, இன், வேத்தன். பே, ஷா, இன், பேஷன். கா, ஹா, நே. பாருங்க, இங்க ஹா வருது, முன்னாடி இருக்கிற எழுத்து குறிலா இருக்குது. ஸோ இது வந்து கஹனே கிடையாது, கெஹனே, கெஹனே. இதை வந்து ஏ சவுண்டு சேர்த்துக்கணும். கெஹனே அப்படின்னு படிக்கணும். அடுத்தது சா, இப்பு, நே, சப்னே. இதை மெய்யெழுத்தா படிக்கிறோம். சப்னே. அடுத்தது மா, ஹே, இஷ், மகேஷ். ரா, ஹ, நே. பாருங்க, இந்த மாதிரி எழுத்துக்கள் வரும்போது டக்குன்னு மைண்டுக்கு வந்துடணும். இது வந்து ரஹ்னே கிடையாது, ரஹ்னே. இதோட ரே அப்படிங்கிற லேசா ஏ சவுண்டை சேர்த்துக்கணும்.
அதனால இது வந்து ரஹனே. ரஹனே. அடுத்தது மே ட. டா வரிசையில, அதாவது ட வரிசையில 4வது எழுத்து இது. அதாவது ட, 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 ட. அந்த எழுத்து தான் அது. அப்ப மே ட இக்கு. மேடக்கு. மேடக்கு. லேக்கா இன். லேக்கன். லேக்கன். அடுத்தது கே வா இல். கேவல். க நே இஷ். இது 3 சொல்லினா, அதனால கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். கணேஷ். நே நே கணேஷ். அடுத்தது நா ரே இஷ். நரேஷ். சா ஹா ரே. பார்த்தீங்களா? ஹா வருது, பக்கத்துல சாதாரண எழுத்து மாத்திரை இல்லாம வந்திருக்கு. டக்குன்னு மைண்ட்ல வந்துடணும். இதை சகரே அப்படின்னு படிக்க கூடாது. செஹரே. சே, இதை சேவா மாத்திக்கணும். லேசா ஏ சவுண்ட சேர்த்து செஹரே. செஹரே. ஆ நே இக்கு. அனேக். அடுத்தது ரா ஜே இஷ். ராஜேஷ். கா ரே லா. கரேலா. கா இப்பு டே. இங்க கீழே புள்ளி இருக்கிறதுனால அதை வந்து லைட்டா ஸ்மூத்தா படிக்கணும். கப்படே. டே. கப்படே அப்படின்னு சொல்லக்கூடாது. கப்படே. கப்படே. அப்போ இது வந்து மெய் எழுத்தா படிக்கிறோம் இந்த எழுத்தை. அடுத்தது சா பே ரா. சபேரா. அடுத்தது கா இஹ் நே. பார்த்தீங்களா? ஹா வருது இங்க. பக்கத்தில் இருக்கிற எழுத்து வந்து மாத்திரை இல்லாத எழுத்து. அதனால ககனே கிடையாது, கெஹனே. கெஹனே அப்படின்னு படிக்கணும். சரி, அடுத்த செட் ஆஃப் வேர்ட்ஸ் நம்ம படிக்கலாம். பாருங்க. சே தா இன். சேத்தன். 2 குறில் இங்க வந்திருக்கனால மாத்திரை இல்லாத எழுத்துக்கள். இதை நார்மலா படிச்சுட்டு இது மெய் எழுத்தா படிக்கணும். சேத்தன். அடுத்தது தே ரா இஹ். தேரா. தேரகு அப்படின்னு படிக்கக்கூடாது. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கடைசியில இந்த ஹா அப்படிங்கிற எழுத்து ஒரு வார்த்தையில் வந்தால் அந்த எழுத்த, இந்த உச்சரிப்பை டவுன் பண்ணிக்கணும். அதை அப்படியே லைட்டா தான் படிக்கணும். எப்படி? சே தே ரா. தேரா. அடுத்தது சா இப்பு நே. சப்பு நே. அடுத்தது சே இஹ் ரே. சேரே. இங்கேயும் பாருங்க, இந்த ஹா அப்படிங்கிற எழுத்து இந்த ஒளி வடிவம் அப்படியே டவுன் ஆயிருது. சேரே. செஹரே அப்படின்னு வராது. சேரே. 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 அடுத்தது மே வா இடு. மேவாடு. மேவாடு. அடுத்தது பே பா இர். பேப்பர். கா லே ஜா. கலேஜா. ரா மே இஷ். ரமேஷ். கா சா இர். கசர். சா இங்கு. கே இத்து. இது வந்து இங்கு. ஏன்னா இங்க கா வர்றதுனால இங்கு. கா வரிசையினுடைய மெல்லின எழுத்தாக இதை படிக்கணும். சங்கேத். சங்கேத். அடுத்தது கே வா இல். கேவல். பே லா இன். பெலன். சே தா இக்கு. சேத்தக். கா லே இஷ். கலேஷ். ஹா மா ரே. அம்மாரே. அடுத்தது தே இ இஷ். தேயிஷ். தேயிஷ். இதை வந்து ஈ சவுண்டு இது. அதாவது சின்ன ஈ. அதனால அந்த ஈ சவுண்டு ரொம்ப இழுத்து வராது. தேயிஷ். தேயிஷ். அடுத்தது ரே இல் வே. ரயில்வே. ரயில்வே அப்படிங்கிற வார்த்தையைத்தான் ஹிந்தியில வந்து ரேல்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ரேல்வே. அடுத்தது பா இன் நே. சரி, வா இது. வா இன் நே. வன்னே. மே டா இல். மெடல். லே வா இல். லெவல்.
அடுத்தது பாருங்க, ஹா ஹே ரா. இது வந்து டா, டா வரிசையில் ரெண்டாவது எழுத்து. ட டா ட ட அந்த எழுத்து. ஹா ஹே ரா, பட்டேரா. அடுத்தது பா இக் தே, பாக்தே, பாக்தே. அடுத்தது தே வா இர், தேவர். லே கா இர், லேக்கர். சே வா இன், சேவன். ஸோ இந்த மாதிரி ஏ என்கிற ஒலிக்குறியோடு வரக்கூடிய ஹிந்தி வார்த்தைகளை தொடர்ந்து வாசித்து பழகிக் கொள்ளுங்கள். நன்றாக ஹிந்தி பேசுங்கள். வீடியோ பார்த்ததற்காக நன்றி. God bless you.